வணக்கம் மக்களே. ஒன்றும் இல்லை, எல்ஜிபி பிராண்டில் ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எதுவும் கிளிக் ஆகலை, என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. எல்ஜிபி பிராண்டில் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வாங்கினேன். இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ காமிச்சிடலான்னு தான் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் 3500 போட்டிருக்காங்க. யூனிவர்சல் ஹோல்டர் தான், எல்லா பைக்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வாங்கினது 1600, ஒரு 40% டிஸ்கவுண்ட். அவங்க சொன்ன ரேட்டும் கம்மி தான், 2000 சம்திங் சொன்னாங்க. 2800 சொன்னாங்க. 1600க்கு தான் வாங்கினது. அதில் உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணுற ஹோல்டர் ஒன்று, அதில் அட்ஜஸ்டபிள், எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று. இது பார்த்தா QC 3.0 அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும், சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய கேபிளாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஃபியூஸ் போடுறது, ஏதாவது உள்ள ஷார்ட் ஆனாலும் ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபியூஸ் ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க. இது பேட்டரிஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன உள்ளே இருந்தது அப்படின்னா, லென் கீ இது எதுக்குன்னா இங்கே டைட் வைக்கிறதுக்கு. இது ஹோல்டர், இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார் இருக்க பைக்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளிப் ஆன் ஹேண்டில் இருக்குது, இல்லை வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த 2 சின்ன ஒரு ஹோல்டர் கிளாம்ப் மாதிரி இருக்கும், இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். உள்ளேக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு இது கரெக்டாக இருந்தது, அதனால் ஒட்டிட்டேன். இது உங்களுக்கு தெரியும், இதில் கிடையாது, இல்லாததில் இப்படி இருக்கும். ப்ளஸ் இந்த மூடி, இது கொஞ்சம் இந்த இதில் மாட்டுறது, இதில் மாட்டி உள்ள இந்த மொபைல் ஹோல்டரில் மாட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கொடுக்கல. இந்த போல்ட்ஸ் நம்ம தான் வாங்கணும், ஏதாவது ஒரு போல்ட்டு. நம்ம வச்சுருக்கிறது R15. ஸோ R15 ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி 1 இன்ச் போல்ட்டு, ஒரு 1.5 இன்ச் போல்ட்டு, பிளாக் கலர் டிவிஎஸ் போல்ட் வாங்கிட்டேன். ஏன்னா இதுதான் பிளாக்குக்கு தெரியாது. இல்லை எஸ்எஸ்சில் போல்ட்டு போட்டிங்கன்னா தனியாக தெரியும், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃபராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுனா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே வேணால் ஒரு கேபிள் டை ஒன்று கொடுத்துருக்காங்க. டை எதுக்குன்னா உள்ள கேபிளை நம்ம வெளியே தொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டை கொடுத்துருக்காங்க. ஒன்று பத்தாது, இன்னொன்று கொடுத்துருக்கலாம், பட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பண்ண வேண்டிய அசம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிளாம்ப் தான். இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஃபுல் டைட் வச்சுட்டா இது அட்ஜஸ்டபிள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பைக்கில் வச்சு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்றேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நான் சூஸ் பண்ண இந்த சின்ன குட்டி கிளிப்ஸு, இந்த 2ஐயும் இதில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பார் மாதிரி இருக்கிறதுல ஒரு சின்ன புஷ் மாதிரி வச்சு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் அதிகமாக தான் இருக்குது. உள்ளே ஒரு சின்ன குட்டி ரப்பர் புஷ் தான், அதையும் உள்ளே வச்சு தான் பண்ணியிருக்கு. இங்கே அதுக்கு இப்போ இதை டேரெக்டாக கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வயர்ஸ் 2ஐயும் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் அது. நீங்கள் இதை கொண்டு போய் கடையில் பண்ணணும்லாம் இல்லை, நீங்களே முடிஞ்சால் சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த போல்டு பார்த்துட்டிங்கன்னா 8mm போல்டு, 1.5க்கு 8mm. இப்போ ஹோல்டரை நம்மளோட பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஹோல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 2 கிளிப், பாரில் 2 சைடுமே இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸு, இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த பக்கம் உள்ள ஹோல்ஸில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேலே மட்டும்தான் வாஷர் போட்டிருக்கேன். கீழ்பக்கம் வாஷர் போகிற அளவுக்கு அந்தளவுக்கு கேப் இல்லை. அதனால் போட்டுட்டு அந்த பார் மாதிரி இருக்கிறத ஹோல்ட் பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா வண்டி நீங்கள் திருப்பும்போது இடிக்கக்கூடாது. கேப் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு, வயரை பார்த்துட்டிங்கன்னா உள் சைடாக கேப் இருந்தது, அந்த பக்கமாக கேப் கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, காட்டுறேன் பாருங்கள். கீழ்ப்பக்கமாக இருந்து பார்த்தா அந்த இன்ஜின் கீழே நல்லாவே கேப் இருக்கும். அங்கே தான் அவங்களும் எல்லா கேபிள்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த கேபிள்ஸ் வழியாகவே எடுத்து அந்த கேபிளுக்கு கூட நமக்கு ஒரு டை கொடுத்தாங்க. அந்த டையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரி வேறு லைன் எடுத்துக்கணும். பேட்டரி வேறு லைன் எடுத்துகிட்டு நமக்கு ஆக்சுவலாக அந்த சீட்டெலாம் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த உள்பக்கமாகவே நான் கொடுத்த லைனை எடுத்துட்டேன். எடுக்கிறத உங்களால் காமிக்க முடியல, நானே வீடியோ எடுத்து நானே கொடுத்துட்ருக்கிறேன்னா, அதனால் எடுத்ததுக்கப்புறம் நான் கட்ட முடிஞ்சது. இந்த பக்கமும் அதே மாதிரி பேட்டரிக்கு கேபிள் வர்றதுக்கு கேப் நிறையாவே இருக்கும். அந்த கேப்பில் வச்சு நான் பேட்டரியிலே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும், அதை மாற்றி கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு ஃபியூஸ் எல்லாம் உள் பக்கமே இங்கே மேல் பக்கமே வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் யூஎஸ்பி கேபிளையும் அந்த போர்ட்டில் மாட்டிட்டேன். சுவிட்சை போட்டு பார்த்தாச்சு. மொபைலில் நான் எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு அதை காட்ட முடியல. சார்ஜ் ஆகுது, மொபைல் நல்லாவே சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி வண்டி ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி டவுன் ஆயிரும்.
வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும் சார்ஜ் போடுங்க. இப்போது நான் ஆன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப பேட்டரி கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ரன்னிங் ஆக ஆக 14 வரைக்கும் ஏறிடுச்சு. நம்ம பைக்கில் பேட்டரி செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. பட் மற்ற பைக்லலாம் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும் சார்ஜ் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.